அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா. என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போன பாவி வேற யாரும் இல்ல, அந்த எஸ்எஸ்கே தான். நீங்க என்ன சொல்றீங்க? இது நிஜமா? ஆமா இலக்கியா. அப்போ மத்தவங்க மனசுல இருக்க கள்ளத்தனத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை. அதனாலதான் எஸ்எஸ்கேவோட நடிப்பை புரிஞ்சிக்க முடியாம அவனோட வலையில விழுந்துட்டு அவனை நம்பி என்னையே நான் கொடுத்துட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் காதலிச்சது என்ன இல்ல, என் வயசு, என் உடம்ப. அவன் குழந்தை என் வயித்துல உருவானதும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எஸ்எஸ்கே போய் கேட்டேன். ஆனா அவன் என்ன சொன்னானா, உங்க கையை கொடுங்க. நான் கர்ப்பமா இருக்கேங்க. என்ன சொல்ற? நீங்க அப்பாவாக்க போறீங்க. கல்யாணம் ஆமா அப்பா அம்மா ஊர் என்ன சொல்லும்? அதான் உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். ஊரை விடுங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு என் ஃப்ரெண்டு ஜானகிக்கு தெரிஞ்சா கோபத்துல என்னை என்ன பண்ணுவானே தெரியாது. என் கழுத்துல இந்த மஞ்ச கயிறை கட்டுங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? திடீர்னு கூப்பிட்டு கர்ப்பங்கிற கல்யாணங்கிற இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்படின்னா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு, கலைச்சல். இது நம்ம குழந்தைங்க, குழந்தைய அழிக்கிறது பாவங்க. கர்ப்பமானது வெளியே தெரியறதுக்குள்ள நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணமா? அதுவும் ஒன்னேவா? இங்க பாரு ரேவதி, உன் கூட பழகினது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வாழ்றதுக்கு இல்ல. பின்ன இன்னுமா புரியல? ஐயோ அப்பாவி பொண்ணா இருக்கியே. இத பாரு, என் ஓனர் ராஜதுரையோட பொண்ணு நான் லவ் பண்றேன். தாட்சாயினியும் என்ன லவ் பண்றா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஓனரோட மொத்த சொத்துக்கும் முதலாளி ஆக போறேன். உனக்கும் உன் குழந்தைக்கும் மொத்தமா ஒரு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வட்டுமாடி ஏமாளி பொண்ணு, கோவிந்தா கோவிந்தா. ஆனா அவன் என்ன கைவிட்டுட்டு தாட்சாயினியோட அப்பா கிட்ட பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். என்னை எஸ்எஸ்கே ஏமாத்துறதுக்கு அப்புறம் வீம்பா நான் குழந்தைய பெத்தெடுத்தேன். ஆனா ஊருக்கு பயந்து குழந்தையா இருந்த கௌதம ஆசிரமத்துல விட்டுட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு கௌதம பார்த்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமே. அத்தை, எனக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே தலையே சுத்துது. அப்படின்னா எந்த நேரமும் அந்த எஸ்எஸ்கே அழிக்க துடிக்கிறது தான் சொந்த புள்ளையவா? அப்ப கௌதம் எதிர்த்து போராடுறது அவரோட சொந்த அப்பாவையா? ஆமா ஆமா. யார வாழ்நாள் ஃபுல்லா பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும்
அந்த எஸ்எஸ்கே கண்ல நான் ஒரு நாள் பட்டுட்டேன். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்போதான் நீ என்ன பார்த்த. உன் பையன் அப்பன் பேரு தெரியாமலேயே வாழ்ந்து சாகட்டும்டி. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அவரு எதுக்காக அத்தை உங்களை புடிச்சே ஆகணும்னு இப்படி அலையறாரு? சாதாரண டிரைவரா இருந்த எஸ்எஸ்கே இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சா அவன் அந்தஸ்துக்கு சிக்கல் வரும்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அது கௌதம்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏன் மூலமா ஒரு புள்ள இருக்குன்னு தெரிஞ்சா அவன் பொண்டாட்டி அவனுக்கு ஏமனாயிடுவான். அந்த ஆளுக்கு அந்த பயமும் இருக்கு. கூடவே தன்னோட கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்ற பதட்டமும் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் என்னையும் என் பையனையும் அழிக்கிறதுக்கு அவன் தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட நீ கேட்டதுனால நான் இந்த உண்மையை சொல்லல. எங்க நான் செத்துருவனோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்படி என் உயிர் போயிருந்தா என்னோட சேர்ந்து என்னோட எல்லா ரகசியமும் புதைஞ்சு போயிருக்கும். அதான் உன்கிட்ட மொத்த ரகசியத்தையும் நான் சொல்லிட்டேன். ரேவதிய கொஞ்சம் விட்டா அவ என் புள்ளைய கொத்திட்டு போயிருவா போல இருக்கே. ச்சே, கௌதம் ஏன் தான் அவளை அடிக்கடி போய் பாக்குறானோ? ஏதோ உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. கடவுளே, எங்க போட்டோ இது எப்படி விழுந்துச்சு? இந்த போட்டோவை நானும் கௌதமா ஆசையா எடுத்துக்கிட்டது. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்போ தேங்காய் அழுகி போச்சு. இப்போ இந்த போட்டோ விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லாமே அபசகுனமா நடக்குது. கடவுளே. கௌதம், கௌதம், இலக்கியா, நீ சொல்லுமா, எதுக்காக கௌதம் இப்படி சத்தம் போடுறான்? என்ன எதுக்கு பாக்குற? நீ அப்பவும் வாயை திறக்கல, இப்பவும் திறக்க மாட்டல. கௌதம், என்ன கௌதம், எப்பவுமே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவ, இன்னைக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பி போற. ஏன்பா பேச மாட்டேங்கிற? ஜானு, இப்ப நாங்க 2 பேரும் ரேவதி அம்மாவை தான் பார்க்க போறோம். போதுமா? அதுக்காக மறுபடியும் அவளை போய் பார்க்கணும்னு இருக்கா என்ன? ஏன் 2வது நாள் பேஷண்ட பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, வர வர கௌதமோட நடவடிக்கையே சரியில்லை. என் முகத்தையே பார்த்து பேச மாட்டேங்கிறான். இலக்கியாவோட சண்டை போடுறான். இல்ல இல்ல, ஏதோ சரியில்லை. நேத்து ரேவதிய பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவனோட நடவடிக்கையே சரியில்லை. ஒருவேளை ஏதாவது அபசகுனமா? ஐயோ, ரேவதிய பத்தி உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? கடவுளே, அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. இத பாத்தியா?
நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த Dress தான் முதல்ல போட்டு உன் அழகு பார்த்தேன். நீ வளர்ந்து இப்போ கோட் சூட் போட்டுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. உன் வளர்ச்சியோட உன் துணியெல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி உன் அம்மா மட்டும் மாறிடக்கூடாதுப்பா, மாறிடக்கூடாது. அப்படி மாறினா என் மூச்சு காத்தே நின்னுடும். கௌதம், நீ என் புள்ளைங்கிற உரிமைய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே விட மாட்டேன். நீ என் புள்ளதான், என் மகன்தான். நீ என் புள்ள. கௌதம் எப்படி இருக்காரு? ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என் புள்ளைக்கு என்னமா ஆச்சு சொல்லுங்கம்மா. எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஐயோ, என் பிள்ளைய கண்ணியாவது காட்டுங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். உள்ள எல்லாம் போக முடியாதுமா, வேணும்னா கிளாஸ் வழியா நின்னு பாத்துக்கோங்க. ஐயோ கௌதம், என் புள்ள இப்படி படுத்திருக்கானே. ஐயோ கௌதம், ஐயோ எந்திரிப்பா. அம்மா வந்திருக்கேன், எந்திரி கடவுளே, என் புள்ள என்ன தப்பு பண்ணா? அவனை இப்படி என்னால பார்க்கவே முடியலையே. கடவுளே, கௌதம், கம்பீரமா சிங்கக்குட்டி மாதிரி சுத்துற என் புள்ள இப்ப அறுத்து வெயில்ல போட்ட வாழை இலை மாதிரி இருக்கானே. ஐயோ 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 ஐயோ. கௌதம், உடம்புல சின்னதா கீழல் பட்டாலே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ உடம்பெல்லாம் இப்படி ரத்தமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஆகட்டும். என் புள்ளைய எப்படி பாக்கிறதுக்கு நான் போய் சேர்த்துடுறேன். ஆகட்டும், போய் தலையிறேன். என் புள்ளை இப்படி இருக்கானே. ஐயோ கௌதம், எனக்கு ஆதாரமே நீதானே. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. கௌதம் ரோட்டு மேல நான் ஏறி நடந்தாலும் என் கைய பிடிச்சு இழுத்து எப்போ ஓரமா தான் போகணும்னு அட்வைஸ் பண்ணுவார் அத்தை. உங்க மேல வேலை எப்படி மோதிச்சு? எந்திரிச்சு வாங்க கௌதம். உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல. கௌதம், கடவுளே, கௌதம் கொண்டு ஆகாத அத்தை. அத்தை, கௌதம்க்கு சரியாயிடும் அத்தை. நீங்க வாங்க அத்தை, எந்திரிச்சு வாங்க அத்தை, வாங்க. ஐயோ கௌதம், என் புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, என் புள்ள இப்படி படுத்திருக்கானே. அம்மா, இங்க சத்தம் போடக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ அம்மா, கொஞ்சம் அங்க போய் உட்காருங்கம்மா. சொன்னா கேளுங்க, போங்க. வாங்க.
டாக்டர் கௌதம் எப்படி இருக்காரு? டாக்டர் என் பிள்ளை கூட இல்லையே. சொல்லுங்க டாக்டர். ஐயோ டாக்டர் சீக்கிரமா சொல்லுங்க கௌதம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சொல்லுங்க டாக்டர். வெயிட் கொஞ்சம் பதறாம இருங்க, சொல்றேன். சரிங்க. கௌதம் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. ஐயோ கௌதம், ஐயோ ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆனதுல நிறைய அடிபட்டு பிளட் லாஸ் நிறைய ஆயிருக்கு. ஐயோ கௌதம், கௌதம் கொஞ்ச நாளா டிப்ரெஷன்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிபி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. என்னமா சொல்றாங்க? என்ன சொல்றீங்க டாக்டர்? இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. என்ன டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரோட ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது அவரோட லிவர்ல டேமேஜ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்